12:37. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைய நாளில் நாம் நீதிமான்களாய் இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறோம். நான் கர்த்தருக்கென்று காத்திருக்கிறோம். அவர் நீதிக்கு பிழைக்கும்படியாய் நம்மளை தெரிந்து கொண்டார். நாம் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேரினாலே நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். அழைக்கப்பட்டவர் உண்மை என்றவர் என்று எண்ணி நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விசுவாசத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பொழுது இந்த இடத்தில் பாருங்கள், இயேசுவானவர் சொல்லுகிறார், ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். எப்படி நாம் நீதிமான்கள் என்று தீர்க்கப்படுகிறோம்? சோ நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே நாம் நீதிமான் என்று தீர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கிரியைக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, கிரியையும் இருக்கு. ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்கிறார், அவர் சொல்லுகிறபடி அவர் செய்கிறவராயும் இருக்கிறார். அப்போ சொல்லுகிறபடி அவர் செய்கிறவராய் இருக்கிறார். சொல் எப்படி இருக்கிறதோ அப்படி செயலும் இருக்கிறது என்பதுதான் காண்பிக்கிறது. அப்போ நம்ம என்ன சொல்லுகிறோம், என்ன செய்கிறோம், புரியுதுங்கிறதுக்கு பொறுமையாயும். அப்படின்னா ஏன் பேசுறது பொறுமையா இருக்கணும்? ஏன்னா இந்த வசனம், ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என தீர்க்கப்படுவாய். அப்படின்னா ஏன் பொறுமையா பேசணும்னா பேசுறது செய்யணும், சொல்றது செய்யணும். என்னது? எங்க சொல்லுங்க? சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். சொல்லுங்க, என்ன சொல்லணும்? என்ன சொல்றோமோ அதை செய்யணும். அப்போ என்ன சொல்லணும்ன்றதை சிந்திச்சு சொல்லணும். நல்லா கேட்டுக்கோங்க, என்ன சொல்லணுமோ வாயில போயிட்டு ஒருத்தர் கிட்ட பேசுறத யோசிச்சு பேசணும். அப்புறம்தான் நீங்க என்ன பேசுறீங்களோ. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா நம்ம பேசுறது தாங்க தப்பு. We fall because we speak unwanted. நம்ம என்ன பேசுறோமோ அந்த பேச்சினால தான் நமக்கு இந்த உபத்திரவங்கள், நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலை. அப்போ எப்படி தீர்க்கப்படுகிறோம் என்றால், உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என தீர்க்கப்படுவாய். அப்போ நான் குற்றமற்றவள் என்று தீர்ப்பு நாளிலே, அந்த தீர்மானம் செய்கிற நாளிலே நான் குற்றவாளி அல்ல என்பது எப்படி நான் செய்ய, இது எப்படி இருக்க முடியும்? என் தேவ ஜனமே, பேசுகிறதுக்கு பொறுமையாக பேச வேண்டும். ஏனென்றால் நாம் நீதிமானாக தெரிந்து கொள்ளுகிற இந்த நேரம், பேசும்பொழுதுதான் நான் நீதிமானா இல்ல அல்லது நான் குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறேன். அதனாலே நாம் பேசுவதற்கு பொறுமையாக பேச வேண்டும். வாட் ஐ ஸ்பீக், நான் என்ன பேசுகிறேன், நான் பிறரிடத்தில் என்ன சொல்லுகிறேன், வாட் ஐ ப்ராமிஸ், வாட் ஐ ஸ்பீக் டு them. சொல்ல வேண்டியதை கூட சொல்லாதீங்க, அவசியமே கிடையாது. பிள்ளை எல்லாருமே கர்த்தரால் போதிக்கப்படுகிறாங்கல்ல, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தப்பு பண்றாங்கன்னா நல்ல விழுந்து விழுந்து உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. பாருங்க எப்படி அவங்க மாறுறாங்கன்னு. மாற்றம் வரும். நோ கம்ப்ளைண்ட்ஸ். சோ அப்போ உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறாய். அப்போ லூக்கா 6, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். போதுங்க, நான் பேசல, இது கர்த்தர் சொல்ற வார்த்தை. பாருங்க, நல்ல மனுஷன், நான் நல்லவன் அப்படின்னு, நான் நல்லவன். அநேகர் இந்த காலகட்டத்தில் நான் பார்க்கிறேன், நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன் தானே, நான் இப்படி செஞ்சேனே நல்லவன் தானே. நான் இதை அடிக்கடி கேட்கிறேன் நிறைய பேர்கிட்ட இருந்து. ஆனா எனக்கு அவங்கள பார்த்தோன்னே கெட்டவன் அப்படின்னு மனசு சொல்லும். நான் சொல்லலைங்க, எனக்கு அப்படி தோணுது நிறைய பேரை. நான் நல்லவன், நான் நல்லவன் இல்லைங்க, நம்ம தீர்மானிக்க முடியாதுங்க. ஏன்னா இயேசுவே சொன்னார், நல்லவரேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னாருங்க? தேவன் ஒருவரே அன்றி
யாரும் இல்லை, என்னையே நல்லவன் தீக்கிறேன். அத்தனை நல்ல இயேசு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிற மாத்திரத்திலே சுலத்தாவும் டேனியலும் ஒவ்வொருத்தரும் எப்படி எங்க நல்லவங்க ஆயிருக்க முடியும்? புரியுதுங்களா? சோ ஒரு கிறிஸ்துவனாக ஐ ஃபெல்ட் இந்த ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியன், அதாவது நீதிமான் என்று நம் அழைப்பின்படி நாம் காணப்பட வேண்டும் என்றால், நாம் நல்ல ஒரு கிறிஸ்துவன், நல்லவன் என்று சொல்ல பெயர் பெற்றவனாய் நான் காணப்பட வேண்டும் என்றால், என் வாயின் வார்த்தைகள் எங்கிருந்து பேச வேண்டும்? நல்ல பொக்கிஷமாகிய என் இருதயத்திலிருந்து நல்லவைகளையே நான் பேச வேண்டும். So when we discuss something to somebody, we should speak only which is uplift the spirit. அதுதான் நல்லவைகள். அதாவது என் இருதயத்துல நல்ல காரியங்கள் இருந்தால் அது மாத்திரம்தான் என் வாயில நல்லதா வந்து சேரும். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லிட்டார். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறார். நல்லதை எடுத்து காட்டுகிறார். எப்படி? நல்லதை சொல்றான்னு சொல்லலைங்க, அவன் நல்லது பேசினான்னு சொல்லலைங்க. நம்ம பேசுற எல்லா காரியத்தையும் நல்லதை எடுத்து காட்டுகிறார். You know, some people used to say when we say good things to others, மற்றவங்க கிட்ட நல்லது சொல்லுவாங்க, you're very informative அப்படின்னு சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். இன்ஃபர்மேஷன், அதாவது ஒருத்தர் நல்லா வர்றதுக்கான நல்ல காரியங்களை யாரும் இந்த காலத்துல சொல்லி தரதே இல்லை. என்ன சொல்லுது? நல்லதை எடுத்து காட்டுகிறார். மற்றவர்களுக்கு அதை அவர்களை உயர்த்தும்படி, அவர்கள் வாழ்வாதாரம் உயர்த்தப்படும்படி, அல்லது அவர்கள் ஆத்மா உயர்த்தப்படும்படி, அவர்கள் நல்லவர்கள் ஆகும்படிக்கு, அல்லது அவர்கள் குடும்பம் செழிப்பாய் மாறுவதற்கு, அல்லது எந்த நல்லதையும் எடுத்து காட்டுகிறார். புரியுதுங்களா? அப்போ நம்ம வாய் என்ன பேசணுங்க? நல்லதை மட்டும் பேசணும். அதுக்கு எங்கெங்க இருக்கணும் நல்லது? இருதயத்துல நல்லது இருக்கணுங்க. சும்மா உட்காரும் போது கெட்டதா இப்படியே யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. எனக்கு சில பேரை பார்க்கும்போது எங்க வீட்டிலே தான், நான் யாரையும் சொல்ல மாட்டேங்க, வெளியே சொல்ல மாட்டேன். வெளியாளுங்களை விட நம்ம வீடே தான் நம்ம எக்ஸாம்பிள். நான் எப்படிப்பா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவேன். எப்படி அது வந்தது அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு அந்த மாதிரி ஒரு வியூ, அந்த மாதிரி ஒரு பாகம் சிந்திக்கவே தெரியாதவங்களுக்கு எப்படி எனக்கு சப்ஜெக்ட் அடுக்கமே வந்துடும், இப்படி பேசுறாங்களே. ஏன்னா அந்த இருதயத்தின் எண்ணங்கள் பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது. மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து, பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்துக்கட. பொக்கிஷம்னா என்னங்க? ட்ரெஷர். யோசிச்சு பாருங்களேன், ட்ரெஷர்னா என்னங்க? புதையலுங்க. புதையல்னா என்னங்க இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. தங்கம், வைரம், வைடூரியம். அப்ப என்னங்க? பொக்கிஷம் பொல்லாததை எடுத்துக்கிற. அப்ப என்னங்க உள்ள பொக்கிஷம் இருக்குது? அப்ப அங்க என்ன இருக்கு? கறி துண்டு, அது மேல பாம்பு, அப்புறம் என்னங்க தேளு, அப்புறம் என்னங்க இருக்கும்? என்ன இருக்கும்? பொல்லாததுன்னா யோசிச்சு பாருங்களேன். பொல்லாததுன்னா என்ன இருக்கும்? ஓகே, ட்ரெஷர்னா தங்கம், வெள்ளி, வைடூரியம் நீங்க. ஓகே, அதுக்கு பதில் என்னங்க? அது இல்ல, பொல்லாத பொக்கிஷம். அதுன்னா என்னங்க? எனக்கு தெரியாது, அதனால கேட்கிறேன். இருள்ன்றது ஜெனரல் வேர்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ஐ வில் அப்ரிஷியேட் யூ. பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். So from today, remember whatever you speak. நாங்கள் என்னென்ன பேசுகிறோமோ நாம் இருதயத்தில் இருக்கிற பொக்கிஷத்திலிருந்து பேசுகிறோம். கர்த்தர் சொல்லுகிற பொக்கிஷம் என்னது? மத்தேயு 12:34 வசனத்தின் 2வது பாகம் வாசிங்க. 34 2வது பாகம். இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். அப்போ அடுத்தது 35. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து
நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். பார்க்க இந்த காரியத்தை மத்தேயுவிலும் எழுதப்பட்டிருக்கிறது, லூக்காலையும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வெரி இம்பார்ட்டன்ட். அதை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அப்போ நல்ல மனுஷன் நல்லதை மாத்திரம்தான் பேச வேண்டும் என்றால், கிறிஸ்துவர்களாக இருக்கிற நான் நீதிமான் என்று பேசலி அழைத்திருக்கிறேன். we always feel that we are very righteous. நம்ம எப்பவுமே நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு, நம்ம கிறிஸ்டியன்ஸ் நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படின்னு. அப்பனா அந்த நல்லவங்கன்ற எண்ணம் எங்க இருக்கணும்னா, இருதயத்திலே நல்ல பொக்கிஷங்களாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? give hand to it. எதுக்குன்னா நல்ல பொக்கிஷமான நல்ல எண்ணங்கள் உள்ள ஒரு இருதயமாக நாம் காணப்பட வேண்டும். அப்போ அடுத்த வசனம் 36, வார்த்தை மனுஷர் பேசும் அப்போ நம்ம வீணாக பேசுகிற எல்லா வார்த்தையானது யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு என்றது நீதிமான்களான நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஐ லைக் டு ரெஃபர் அஸ் as நீதிமான் தான், ரைச்சஸ் பீப்புள். அப்போ நீதிமானா இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும், நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு இல்லையா? ஜட்ஜ்மெண்ட் டே, ஒரு ஜட்ஜ்மெண்ட் உண்டு அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது இங்கதான் கணக்கு கொடுத்துட்டு போனோம், மேல போய் கணக்கு கொடுக்கறது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட் will be here and not there. ஆமா, உங்கள் ஆத்துமாக்கள் அங்க போனோன்னு நிற்கும். கரெக்ட் தான். வெளிப்படுத்தல் விசேஷத்துல நீங்க படிக்கலாம், அதுக்கு ஒரு லைன் இருக்கு, இதுக்கு ஒரு லைன் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த சரீரமும் இருக்கு இல்லைங்க, அது மகிமைப்பட வேண்டாமா? அப்ப அதுக்குரியது இங்க இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அது நான் அப்புறமா அடுத்த இன்னொரு காலம் வரும்போது அதை குறித்து நான் சொல்லித்தரேன். அப்போ நம்ம 36வது வசனம் சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று. அப்போ அந்த நம்ம என்னென்ன பேசுகிறோமோ அது நாம் நியாயம் தீர்ப்புக்குள் கடந்து வரும் என்று நினைத்து நாம் அமைதியாக இருக்க வேண்டும். 42:2 ஏசாயா. இயேசுவானவர் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அவர் பேசவே மாட்டார். பரிசேயர்கள் வந்து அவர் அப்படியே கிண்டி கலரும் போது அவர்களை பரீட்சை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கிட்டே வரும்போது அவர் பாத்தீங்கன்னா அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போயிருப்பாருன்னு நம்ம வாசிக்கலாம். ரொம்ப ஸ்மார்ட் தானே இயேசு, நின்னு பதில் சொல்லியிருக்கலாம் தானே. ஆனா பாருங்க அவரை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் கூக்குரல் இடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அப்படின்னா என்னன்னா பாருங்க, அவர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன், யாரையா ஒருத்தரை ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்களேன், டினாயல், அதாவது அவங்க சொல்லுகிற கருத்தை நாம் மறுத்து காட்டுவோமானால், மறுப்பு சொல்லுவோமானால் நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் போய் வெளியே போய் நம்மளை குறித்து அவதூறு பேசுவார்கள். ஏனென்றால் that would have hurt them. அவர்கள் தங்களையே உயர்த்திக் கொள்ளுகிறதுனாலே the pride inside them, அதாவது தங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மேன்மையான எண்ணம், நான் என்ன போய் சொன்னானே, என்னையா சொன்னாங்க அவங்க, என்ன எப்படி சொல்லலாம் அவங்க என்ற எண்ணம் அவர்கள் இருதயத்தில் இருக்குமானால் அவர்கள் என்ன பண்ணுவார்கள், வெளியே போய் அவர்கள் அநேக காரியங்களை பேசுகிறவர்களாய் இருப்பார்கள், எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். அதனால்தான் இங்கே சொல்லப்படுகிறது, அவர் கூக்குரல் இடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் மாட்டார், அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். He keeps everything in his heart. பாருங்க, பரிசேயர் என்ன சொன்னாங்க, நாங்கெல்லாம் வேசிக்கு பிறக்கலன்னாங்க, நாங்க ஆபிரகாம் பிள்ளைங்கன்னாங்க. அதோட அர்த்தம் ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம். ஆனா அதுக்கு அவர் மறுப்பு சொல்லவே இல்லை. He knows where he came from. நல்ல பொக்கிஷமான இருதயம் என்ன பண்ணும், நல்லதே பேசும்ன்றதுனால அவர் அந்த இடத்துல நல்லது பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்துலன்னு சொல்லி கடந்து போயிடுவார். அப்படியும் நம்ம பண்ணணும். சில பேருக்கு நல்லது சொல்லக்கூடாது, அமைதியா இருந்துட்டு
அப்புறமா பேசணும். காலம் வரும்பொழுது அந்த நல்லதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம ஒருத்தரை மாற்றவே முடியாதுங்க. இட்ஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். யூ cannot change your husband, you cannot change your children, you cannot change your partners, you cannot change your colleagues, you cannot change anyone in your life. You cannot change. You can never ever change anybody. நீங்கள் ஒருவரையும் மாற்ற முடியாது. வேத வசனம் சொல்லுகிறது, நான் என்னுடைய வார்த்தையை அனுப்பி நான் செய்ய வேண்டியதை செய்து முடித்து அது என்னிடத்தில் திரும்பி வரும் என்று. அப்பொழுது அங்க ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. நான் அந்த வார்த்தையிலே குணப்பட்டிருந்தால் என்னை கண்டு என் கூட இருக்கிறவங்க அந்த வார்த்தையினாலே எனக்குள்ள புறப்படுகிற அந்த மகிமையின் பகுத்துவத்தினாலே அவர்கள் குணப்படலாம். It is not the argument. பாருங்க எவ்வளவு அழகா சொன்னார். அவர் கூக்குரலிடமும் he doesn't say that he is not so proud of himself. He doesn't have the pride. அவருக்குள்ளே அந்த மேன்மையான எண்ணம் இல்லை. பாருங்க நம்ம எப்பவுமே வெடுக்குன்னு மத்தவங்கள பேசுவோம். ஏன் பேசுவோம்னா நம்ம ஹர்ட் ஆயிருப்போம். ஹர்ட் ஆனனால we want to show no not நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல, நான் அதுக்கு தான் இது. மறுப்பு சொல்லாதவர்கள் நல்ல பொக்கிஷம் உள்ள இருதயம் உள்ளவர்களா இருக்கா. அவங்க வந்து லெட்ஸ் வெயிட் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. அப்போ 2 பேதுரு ஏசியா 42 அது படிச்சிட்டீங்க இல்லையா? இல்லைங்க, 42லே இன்னொரு வசனம் படிங்க. 42:3 வாசிங்க. அவர் நெறிந்த நாளலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஆமென். அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி நீங்க வாசிச்சு அதோட அர்த்தத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்க. திருப்பி சொல்லுங்க. அவர் நெறிந்த நாளலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அதாவது மங்கி எரிகிற நெறிந்த நாணலை என்றால், என் தேவ ஜனமே, ஒரு மனுஷனானவன் அவன் இருதயத்திலே என்ன நோவுண்டு, அவன் எப்படி முறிந்திருக்கிறான், அவன் இருதயத்திலே என்னென்ன காயங்கள் உண்டு, அவனுடைய முன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவன் எப்படியெல்லாம் அடிபட்டிருப்பான் என்றது நானும் நீங்களும் அறியோம். Do you understand? We do not know anybody's past. We do not know anybody's present. We do not know anybody's future. அப்படி இருக்க ஒருவனை அவர் எப்படி தேற்ற வருகிறார் என்றால், பாருங்க, நெறிந்த நாள் ஒருவன் எப்படி இருக்கான் அப்படின்னு அவர் பார்க்கறதே இல்லை. ஏன்னா அவன் எப்படியெல்லாமோ வந்திருப்பான். அவன் வந்து துக்க இருதயத்தோட இருப்பான். ஆனா அவன் வெளியே காட்ட மாட்டான். அவனுக்கு யாரோ ஒருத்தர் மறிச்சிருப்பாங்க, அது அவன் வெளியே காட்ட மாட்டான். அவன் சஞ்சலத்தோடு வந்திருப்பான், அவன் வெளியே காட்ட மாட்டான். அவன் யாரையோ ஒருத்தரை சார்ந்து இருப்பான், ஆனா அவன் வெளியே காட்ட மாட்டான். அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் தான் எப்பொழுதும் நம்மை சுற்றி இருக்கிறது. அதனால்தான் அவர் சொல்றாரு, நெறிந்த நாணலை முறியாமலும். அவர்களோடு பேசும் பொழுது நான் என்ன பேச வேண்டும் என்று சிந்தித்து பொறுமையோடு நாம் ஒருவரை கையாள வேண்டும். Do you understand that? ஏனென்றால் இன்னும் முறிவு உண்டாக்காதபடிக்கு, இன்னும் காயப்படுத்தாதபடிக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்க 2 பேரும் எப்பவுமே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஐ ஃபீல் யூ ஃபீல் பெட்டர் yourself. இவருடைய எல்லா பாஸ்டும் ரைட் ஃப்ரம் 12 இயர்ஸ்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அவருக்குள்ள நடந்த எல்லா சம்பவங்களும் உங்களுக்கு தெரியுமா? நீங்க எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். சந்திராவுக்கு ஸ்டீஃபனை தெரியவே தெரியாது. ஸ்டீஃபனுக்கு சந்திராவை தெரியவே தெரியாது. ஆனா 10-13 வருஷமா வாழறாங்க. நீங்க தெரிஞ்சுக்கவே முடியவும் முடியாது. அதனாலே நீங்கள் பேசுகிற வார்த்தையிலே
எப்படி இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் மற்றவர்களை பலப்படுத்தக்கூடியவர்களாய், அணைத்துக் கொள்ளுகிறவர்களாய், நிற்கக்கூடியவர்களாய், நீதியிலே ஸ்திரப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் பேச வேண்டும். Hallelujah. Give hand to God. அதனால்தான் அவர் சொல்றார், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும். அங்க கொஞ்சம் தான் இருக்குங்க ஆவி. அது எப்ப போய் டமான் விழப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. அவங்கள கூப்பிட்டு நம்ம தேவையில்லாத சம்பாஷணை பண்ணக்கூடாது. என்ன இவங்க கிட்ட பேசணும்ன்றத யோசிச்சு பேசணும். அப்பதாங்க அந்த ஆத்மா சபையில வந்து உட்காரும். அந்த ஆத்மாவை ஏன் ஆத்மா ஆதாயம் இல்லை சொல்லுங்க? ஏன் ஆத்மா ஆதாயம் இல்லை? பிகாஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஒரு ஆத்மாவை ஐடென்டிஃபிகேஷன், அதாவது அதை அறிந்து கொள்ளுகிற அறிவு நமக்கு போதுமானதாய் இருக்கிறது இல்லை. இந்த ஆத்மா இப்படி இருக்கிறதே, இது நெறிந்த நாணலா அல்லது மங்கி எறிகிற திரியா என்று அறியாமல் நாம் பேசுகிறதுனாலே அவங்க மங்கி எரிஞ்சிட்டு இருந்தா அப்படியே மொத்தமா அணைச்சிட்டு வந்துடுறது. எப்படி? அது இப்படிதான் எரிஞ்சிட்டு இருக்கும் கொஞ்சமா. எப்படி எரிஞ்சிட்டு இருக்கோம்? வெளிச்சம் தராம இப்ப செத்துறவா சாகவான் இருக்கிற அந்த ஆத்மா கிட்ட போயிட்டு என்னது தேவையில்லாம பேசும்போது என்ன ஆகும்? நீங்க பார்க்கலாம், அநேகர் குடும்பத்திலே, I'm sorry to say this, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப பேச மாட்டீங்க. ரொம்ப லவ்வபிளா இருக்கவே முடியாது. லவ்வபிள்னா என்னன்னா, நீ வேடா லவ்வபிள் கேரக்டர், நீங்க வா, நான் உங்களை ஹக் பண்ணுவேன், வெக்கப்படக்கூடாது. லவ்வபிள் கேரக்டர்னா we'll be hugging each other always. We'll be giving kiss to each other. The love, we'll be exposing our love always. We'll be loving each other. We'll hug each other. We'll be kissing each other. We'll nudge each other. That is love. Say hallelujah. This should be at home. இதுதான் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். எங்க டான் எப்ப பார்த்தா அதை செய்வார். பிள்ளைங்க முன்னாடியே எப்ப பார்த்தா கட்டி பிடிப்பார். நான் வெக்கப்படவே மாட்டேன். நீங்க இதை செஞ்சு பாருங்களேன், பசங்க வெக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. My mother and father is lovable. They are loving each other. அவங்க அன்பா இருக்காங்க. இதுதாங்க கர்த்தர் நம்ம மேல காட்டுறது. எப்ப பார்த்தா இப்படியே வச்சிருக்கிறாருங்க நம்மள. சொல்லுங்க ஹalleluya. நம்மள இப்படியே வச்சிருக்கிறாருங்க, நம்மள அணைச்சே வச்சிருக்காருங்க. ஏங்க மங்கி எறிகிற தீய போயிட்டு அணைக்கிறீங்க? Thank you Lord. எதுக்கு அணைக்கிறீங்க? Why? நல்ல பொக்கிஷமான இருதயத்திலிருந்து எல்லாருமே நல்லவங்க. நம்ம எல்லாருமே நல்லவங்க. ஆமென் சொல்லுங்க. நான் ரொம்ப நல்லவன் சொல்லுங்க. நான் ரொம்ப நல்லவங்க. நம்ம எல்லாருமே நல்லவங்க. நான் நிறைய பேரை கவனிச்சிருக்கேன், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா ரொம்ப கெட்டது செய்வாங்க. why? நான் கிட்டத்துல தெரிஞ்சுக்கிட்டது, they want to be good. அவங்க நல்லவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அவங்களுடைய கிரிய தப்பா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு ஸ்டீஃபனை ரொம்ப பிடிக்கும். he is a wonderful character. ஆனா எப்ப போய் தண்ணி அடிப்போம். அவன் கெட்டவன் கிடையாதுங்க. he is not bad. தப்பா நினைச்சுக்கூடாது சார். I like to. அப்போ அவன் நல்லவனா இருக்கணும்ன்ற முயற்சி அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவன் சேருகிற இடம், அவன் செய்கிற தொழில், அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள், முன்னே இருக்கிற பிள்ளைகள், முன்னே இருக்கிற சகோதரர்கள், ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இப்படின்னு இருக்கிற அந்த கூட்டமானதை அவன் எப்பவும் வேதனைப்படுத்த விருப்பப்படே. நான் அவனோட சேர மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல முடியறது எண்ணம் அவனுக்கு இல்லை. அவன் நல்லவன். ஆனால் அதனால்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப கெட்டதை சொல்லிட்டு சொல்லுவாங்க, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா their inner conscious says, அவங்க உள்ளுக்குள்ள மனசுல அவங்க சொல்றாங்க, நான் நல்லவன் தானே, அப்புறம் ஏன்டா நான் இதை செய்யறேன். ஐயோ, புரிஞ்சுதுங்களா? நீங்க ஒரு தப்பை செஞ்சுட்டு பாருங்க, நான் இப்படி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், இப்படி செய்யக்கூடாதுன்னு நினைச்சேனே, ஏன் தான் இப்படி செய்யறேன், ஏன் தான் இப்படி பேசினேன், ஏன் தான் இப்படி சொன்னேன்.
நினைக்கிறோமா இல்லையா? கை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. ஏன்னா இது பாருங்க, நம்ம நல்லவங்க, நம்ம நீதிமான். ஆனா we forget that because we are in this world. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். மத்தவங்க பலகீனப்படுத்தினா உடனே அவங்களை அப்படியே அடுத்த பஞ்ச் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம நல்லவன். இதை பாருங்க, அவ தெருவில் போய் கூக்குற இல்லைன்னு வசனத்தை படிச்சோம். அதுதான் அந்த ரியாக்ஷன் தான். You know, when somebody says something, we want to react. Don't react. We want to react. உடனே அதுக்கு ஒரு பஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். அவ சொன்னாங்க அப்படினாலும் அவங்களுக்கு 2 பஞ்ச் கொடுத்துடலாம் அப்படின்னு தோணும். இல்ல, அந்த பஞ்சை கொடுக்காம கையை அடக்கி பாருங்க, அப்போ தெருவில் போய் கூக்குரல் இடவில்லைன்னு என்று அர்த்தம். புரியுதுங்களா? அந்த செயலுக்கு ஒப்பிடுகிறேன். நம்ம ஒருத்தர் பேசுறாங்க, நம்ம 2 வார்த்தை திருப்பி பேசுறோம்னா என்ன, அது 2 பஞ்ச் கொடுத்த மாதிரி இல்ல, அவங்கள பத்தி அவதூறு பேசின மாதிரி இல்ல. அமைதியா இருந்து பாருங்க. பொறுமையாய் பேசுவதற்கு பொறுமையாய் என்ற வேத வசனத்துக்கு உங்களை நீங்களும். இது எல்லாமே எப்படி how to get it, ஜபம் செய்யுங்க. இதான் நான் அப்புறம் சொல்லுவேன். அப்போ நெறிந்த நாளிலே, அப்போ அந்த சூழ்நிலையை அறிந்து அவர் தப்பிதங்கள், அப்போ நெறிந்த நாளும் அந்த மங்கி எறிகிற தெரியும். எப்படின்னா அவர்களுடைய பாஸ்ட் நமக்கு தெரியாது, சூழ்நிலை தெரியாது, எந்த தப்பிதங்கள் செய்திருக்காங்கன்னு தெரியாது, அவங்களுக்குள்ள என்ன நியாயம் இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சு அவர் எப்படிதான் அவர் அதை தெரிஞ்ச சுவிசேஷத்தை பேசுகிறார். புரியுதுங்களா? அப்போ எப்படின்னா அவர் எமோஷனலா பேசுகிறது இல்லை, சுயம் இல்லாதவராய், சுயம் அற்றவர்களாய் அவர் இருந்து அந்த வலிமை இல்லாத ஜனங்களோடு அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ எப்பொழுதுமே நம்ம எப்படி இருக்கணும்னா, as because we are Christian, அதாவது நாம் கிறிஸ்துவர்கள் என்று நீதிமான் என்று அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எப்படி மற்றவர்களை பார்க்க வேண்டும் என்றால், நெறிந்த நாணலும் முறியாமலும் மங்கி எறிகிற தீயை அணையாமலும் இருக்கிற நியாயமாய் நாம் பேச வேண்டும் என்ற அந்த இன்னர் கான்சியஸ், அந்த எப்பொழுதும் அந்த நினைவோடு நாம் மற்றவர்களோடு பழக வேண்டும். இதுதாங்க சாட்சியான வாழ்க்கை. அவங்க சொன்னாங்க விசுவாசம் முதலாய் நிற்க வேண்டும். நான் ஒன்றும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ அவங்க விசுவாசத்துல ரொம்ப உடனே இந்த வாரமே அவங்களுக்கு என்னது, அவங்களுக்கு பல பரீட்சை வருகிறது. என்ன வருகிறது? விசுவாசத்துல பலமா நிற்கிறாங்கன்ற பரீட்சைகள் வருகிறது. பரீட்சை வரும்பொழுது அதை தாண்டி நிற்கும் போது பாத்தீங்கன்னா, எஸ் நான் விசுவாசித்தேன், கர்த்தர் எனக்கு செய்தார். என்கிட்ட வெறும் 15,000 ரூபாவோட தான் நாங்க ஏஜிக்கு போனோம். அங்கிருந்து நாங்க ரேலா போகும்போது ஏஜிலேயே 48,000 ரூபாய் பில். எனக்கு அநேகர் அங்க ஹெல்ப் பண்ணாங்க. அந்த 48 அங்க பே பண்ணிட்டு நாங்க ரேலா போனோம். என் வழியில ஒரு சகோதரி ஒரு இடத்துல கொடுத்து பணம் வாங்கி தந்தாங்க. அதை நாங்க முதல் பணமா கொடுத்தோம். ஆனா பில் வாஸ் வெரி பிக். ஒரு நாளைக்கு 3.25 லட்சம் கூட கட்டியிருக்கோம், சில நாளைக்கு 1.25 கூட கட்டியிருக்கோம், சில நாளைக்கு 1 லட்சம் கூட கட்டியிருக்கோம். இது நான் கட்டலை, கர்த்தர் கட்டினார். இதுதான் விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். அவர் அறிவார், அவர் எந்த இடத்துல என்ன செய்ய. only thing you give us yourselves to God. புரியுதுங்களா? அப்போ அவர் என்ன செய்கிறார் என்றால் பார்ப்போம். நம்ம இன்னொன்று பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1 பேதுரு 2:22. அப்போ நம்ம இயேசுவானவர் ஏன் மற்றவர்களிடத்தில் எப்பொழுதும் ஒரு அமைதியோடு பேசுறாருன்னா, யார் எப்படி என்ன வேதனையோடு வந்திருக்காங்க, அவங்க நிலை என்னதான் இருந்தது எல்லாமே அவர் ஏன்னா அவர் சொல்றாரு பாருங்க. மரத்தடியில் உட்கார்ந்து இருந்த ஒரு சிஷ்யனை பார்த்து என்ன சொல்றார், நீ என்ன அப்போ பேசும்போதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றார் இல்லையா? அப்படித்தானே சொல்றாரு. நாத்தான்வேல் கிட்ட என்ன சொல்றாரு, நீ அங்க பேசிட்டு இருக்கும் போதே நான் உன்னை அறிந்திருந்தேனே சொல்றேன். அப்போ அவர் எல்லாமே அறிந்தவரா இருக்கிறார். அப்போ அவருடைய ஆவியிலே அழைக்கப்பட்ட நம்மளும் எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறவர்களாய், அந்த பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் உள்ளவர்களாய், அதிலே பலப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போதான் நம்ம இருதயமான பொக்கிஷம் என்ன இருக்கும், த ட்ரெஷர். ட்ரெஷர்ன்ற வார்த்தை ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே, ஏன்னா இட்ஸ் a treasure. But we forget what our heart has got, the treasure. என்ன ட்ரெஷர் நம்ம ஹார்ட்குள்ள இருக்குன்னே யாரும் அதை ஐடென்டிஃபை பண்றதே இல்லை.
இல்லையா? ட்ரெஷர்ன்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா? புதையல் பிடிக்கும் தானே? புதையல்ன்ற வார்த்தையை பிடிக்கும். அப்ப என்ன? ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்க இருதய புதையல்ல என்ன இருக்கோ அதை நீங்க வெளியே காட்டுறீங்க. 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. நான் 2 பேரை பத்தி தான் பேச விரும்புறேன். ஒன்னு இயேசுவானவர், அவர் வாயிலே பாவம் காணப்படவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அப்பனா பாருங்க, அதுல என்ன இருக்குன்னா ரெண்டு காரியம் தான் இருக்கு. ஒன்னு பாவமா இருக்குது, ஒன்னு வஞ்சனையா இருக்குது. சோ வாட் எவர் வி ஸ்பீக், இந்த ரெண்டுத்துல பேசாம இருக்க நம்ம பலப்பட வேண்டும். பாவம் செய்கிற காரியங்களை, வழுவின காரியங்களை பேசாமலும், வஞ்சனையாய் கீப்பிங் சம்திங் இன் த ஹார்ட், ஏதோ ஒன்றை வைத்து இன்னொன்று பேசுவது. இது நிறைய பேர் தாங்க. இருதயத்திலே ஒன்றை வைத்து மற்றொன்றை பேசுவது. நீங்க புரியுங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப புரியுங்க. அது புரிஞ்சும் புரியாம மாதிரி அப்படியே போயிடுவாங்க. அதனால நீங்க புரிஞ்சுக்கோங்க, வெரி ஸ்பிரிச்சுவல்ன்றது. ஏன்னா எதுக்கு இருக்கவங்களுக்கு தெரியாது தானே, அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல் தெரியாது. அதனால அந்த பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, என்ன 2 காரியம் அப்பனா வாயில பேசுறதில்ல. பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. வஞ்சனை என்றால் என்ன? அதுக்கு ஒரு சாதாரண லோக்கல் வேர்ட் சொல்லுங்க. இருதயத்திலே பழைய காரியங்களை வைத்து சமயம் வரும்பொழுது இதுதான் வஞ்சனை. அவர் வாயில் வஞ்சனை இருக்கவில்லை. ஸோ அங்கே என்ன இருக்கணும்னா, மன்னிக்கிற விசாலமான இருதயம் இருக்க வேண்டும். We should practice. Time will bring things. புரியுதுங்களா? எனக்கு நான் கற்றுக்கொண்டது, எனக்கு கற்றுத்தந்தவங்க பெரியவங்க, விட்டு சமயம் வரும்போது அது வெளிப்படும்னு சொல்லுவாங்க. காலம் வரும்போது அதோட அர்த்தம் புரியும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ரொம்ப துக்கப்படுத்துவாங்க, பழி வாங்கியிருப்பாங்க. எனக்கு புரியவே புரியாது. அப்போ எனக்கு பெரியவங்க சொல்லி தந்தது, ஜஸ்ட் லிவ் இட். காலத்தினால நீ புரிஞ்சுப்ப, காலம் பதில் சொல்லும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் லிவ் இட். அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை என்பதன் அர்த்தம் என்னென்றால், இருதயத்திலே பழையவைகளை வைத்து அது நேரம் வரும்போது give a string. Don't do that. அவர் அதை செய்யவில்லை. அவருடைய சாயலோடு நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, சாதாரண ஒரு மனுஷனை பார்ப்போம். யோபு 1 கடைசி வசனம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் அதாவது சாத்தாங்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு, அந்த 12வது வசனமும் வாசிக்கலாம். என்ன சொல்றாருன்னா, நீ எல்லாத்தையும் யோபுவோட எல்லாத்தையும் நீ தொடலாம், அவன் ஆத்துமா மட்டும் தொடாதேன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடுறாரு. அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்தீங்கன்னா, அவர் பிள்ளைங்க இறந்து போறாங்க, வயலெல்லாம் போயிடுறது, விளைச்சல் போயிடுறது, குதிரை போயிடுறது, மாடு போயிடுறது, ஆடு போயிடுறது, எல்லாமே போயிடுறது. ஆனா அந்த அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ வாழ்க்கையிலே வருகிற எல்லா சம்பவம், டே டு டே அஃபேர், எதுவா இருந்தாலும், whether it hurts us, whether it makes us happy, அதாவது நம்மளை துக்கப்படுத்தின காரியம் வந்தாலும், நம்மளை சந்தோஷப்படுத்துகிற காரியம் எது வந்தாலும், அதை இருதயத்திலே வைத்து வஞ்சனையா இல்லாதபடிக்கு நம்மளை காத்து, அவன் பாதை குறித்து பாவம் செய்ய தூண்டுதலான எண்ணங்களை உடையவர்களா இல்லாமல், எதை குறித்தும் நாம் குறை சொல்லாமல், just leave it to God. Can you do it? உங்களால செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? செய்ய முடியுங்க, செய்ய முடியும்.
பேசுகிறதுக்கு பொறுமையாய் இருந்தீர்கள் என்றால், என்ன பேச வேண்டும், நான் பேசுகிறது என்ன, இதற்கு என்ன நான் பதில் அவருக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்து நாம் பேசுவோமானால், நான் இந்த பேச்சிலே பாவம் இருக்கக்கூடாது, வஞ்சனை இருக்கக்கூடாது என்ற எண்ணம் எனக்குள்ளே உள்ளவாள் இருக்குமானால், இந்த ஆத்துமாவை நான் சிதைக்கக்கூடாது, இந்த ஆத்துமாவை நான் பலப்படுத்த வேண்டும், அவர்களை இன்னும் நான் துக்கப்படுத்தக்கூடாது, அவர்கள் நிமிராதபடிக்க. பாருங்க, வாட் எவர் வி ஸ்பீக் குறித்து மட்டும்தான் மற்றவர்களிடம் பேச வேண்டும். உன் குடும்பத்திலே உன் மனைவி கிட்ட என்ன பேசணுமோ அதை மனைவியை தனியா அழைச்சிக்கிட்டு போய் நீங்க பேசணும். உங்க பிள்ளைங்க கிட்ட என்ன பேசணுமோ அதை பிள்ளைங்க கிட்ட தனியா கூட்டிட்டு போய் பேசணும். நீங்கள் மங்கி எரிகிற திரியாய் இல்லாமல் நெறிந்த நாணலாய், நெறிந்த நாணல்னா தெரியுதாங்க, ஒரு கொடியானது அப்படியே கீழே கிடக்குமா, அந்த கொடிக்கு நேரா ஒரு கொம்பு கொடுத்தா என்ன ஆகும், நின்னா நல்லா வரும், அது கனி கொடுக்கறதா இருக்கு. அப்போ அது நிற்க வைக்கக்கூடியவர்களாய் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகள் தான் நிற்க வைக்கப்படும். அப்படி உடைய வார்த்தைகளை நல்ல பொக்கிஷங்கள் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நல்ல இருதயமானது நல்ல பொக்கிஷங்களை பேசுகிறது. பொல்லாதவன் பொல்லாத சிந்தனை உள்ளவன் பொல்லாத காரியங்களை குறித்து பேசுகிறவனாக இருக்கிறார். இன்றைய நாளில் நாம் பொல்லாதவர்களாய் இல்லாமல் நல்லவர்களாய் இருக்கும்படிக்கு நம் வாயின் வார்த்தைகள் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வருவார் என்ற நினைவோடு பேசுகிற எல்லா வார்த்தைகளும், அப்போ பேசி முடிச்ச உடனே நான் அப்பனா இப்படி இருக்கேனான்னு கேட்டு பாருங்களேன். அவங்க அப்படி இருக்காங்க அதனால அப்படி பேசினேன்னு சொல்லாம, இல்லை நான் இப்படி பேசிட்டேன் அப்பனா என் இருதயத்தில் இப்படி இல்லை இருக்கு அப்படின்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்ம பேசுறதுக்கு பொறுமையா. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம மகிமைப்படுத்தும்.